गाइस पवन कल्याणोட ஃபேன் பாய் சம்பவம் தி கால் மீ ஓஜி மூவி பார்த்தாச்சுங்க. எப்படி இருக்கு பார்க்கலாமா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமா ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா 2 hours 34 minutes கிட்டங்க. இதுல பவன் கல்யாண், இம்ரான் ஹஸ்மி, பிரியங்கா மோகன், அர்ஜுன் தாஸ், ஸ்ரேயா ரெட்டி, பிரகாஷ் ராஜ் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் தாங்க. டைட்டில் கார்டு சூப்பரா டிஃபரெண்டாவே இருந்துச்சுங்க. அப்படியே இன்டர்வல் கிட்ட வரும்போது சரியான கூஸ்பம்ஸ் தரமான இன்டர்வல் பிளாக். அப்படியே செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேகா இருந்துச்சுங்க. கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் லீடு கொடுத்து டீசெண்டா முடிச்சிருந்தாங்க. டோட்டல் ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல பிறந்து மும்பைல கேங்ஸ்டரா மாறி அந்த கேங்ஸ்டர் வேலையை விட்டுட்டு மதுரையில மேரேஜ் பண்ணி செட்டில் ஆயிருக்க நம்ம ஹீரோ திரும்பவும் மும்பைல ஒரு ப்ராப்ளம் வருதுங்க. திரும்பவும் வந்து எல்லா வில்லியன்ஸையும் சம்பவம் பண்றாரு. இதுதாங்க பிளாட் ஆஃப் த ஸ்டோரி. நார்மலான கேங்ஸ்டர் ரிவெஞ்ச் தாங்க. ஆனா டைரக்டர் சுஜித் பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் வர ஒவ்வொரு சீனையுமே செம மாசா ஸ்டைலா எழுதியிருந்தாருங்க. பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா இது பிடிக்குங்க. இந்த மாசை இன்னுமே எலவேட் பண்ண தமன் மியூசிக் நொறுக்கி இருந்தாருங்க. தி ஃபேன் பாய்ஸ் சம்பவம்னே சொல்லலாம். சம் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏகேவோட குட் பேட் அக்லியை ஞாபகப்படுத்துங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுத்த வேலையை சரியாவே பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல பில்டப் அதிகமா கொஞ்சம் எமோஷனோட மேக்ஸிமம் ஆக்ஷன் அண்ட் வைலன்ஸோட படம் இருக்குங்க. ஏ சர்டிஃபிகேட் மூவி பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டா இருக்கும். இந்த படம் ஒரு நல்ல ஆக்ஷன் படங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.